ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை போல 2026 உள்ளாட்சி தேர்தல் சுலபமாக இருக்க போவதில்லை. அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய லக்கு. அவங்களுடைய ஜோசியரா இருக்கக்கூடிய ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர் குறிப்பிட்டது போல ஜனவரி 1 2026 திரு விஜய் அவர்கள் தூங்கி மே 10 2026 விஜய் அவர்கள் எதிர்த்தா கூட அவர் தான் முதலமைச்சராக பாருங்க. ஏன்னா அவர் லக் அவ்வளவு ஃபேவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். பயங்கரமான டைம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி லக் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒர்க் ஆகுது. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இன்னும் லோக்கலைஸ்ட், அதனால இன்னும் அங்க பெருசா இருக்கும். அங்க வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதற்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த நேருவா இருக்கட்டும், வேலுவா இருக்கட்டும், கடம்பூர் ராஜுவா இருக்கட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணன் அவங்க அவ்வளவு சுலமா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டாட்டாலும் கூட கட்டாயமா எதிர்ப்பு வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆகும். அப்ப அதை மீறி ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். ஸோ திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பாங்க. வன்முறை கலந்த தேர்தலாக கூட இருக்கலாம். வன்முறை கலந்த தேர்தலாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஹையஸ்ட் எஃபர்ட் எடுத்துறாங்க. அதாவது தாவேக்காவுக்கு ஒரு எதிர்காலம் இல்லைங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க. தாவேக்காவும் கடுமையான முயற்சி கொடுக்கும். அதனால தான் உள்ள நிறைய ஏடிஎம்கேக்காரங்களை போட்டே வராங்க. நம்ம சொந்த கட்சிக்குள்ள தான் ரிஃப்ட் வருமோ அப்படின்னு பார்க்காம நிறைய இடங்களில் ஏடிஎம்கே மாஜிகளை சேர்த்தே போறதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய பலம், அவங்க மசில் பவர்னு சொல்லுவோம்ல, அவங்களுடைய பலமும் சேர்ந்து உதவி பண்ணும் அப்படிங்கிறனால